கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கே எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கேன், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடு தானே. என்ன இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான தேங்காய் பால் உப்புமா தான் செய்ய போறேன். ஏற்கனவே நான் செஞ்சு போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ, காரி பவுடர் இருக்குது, கூனி சம்பல், நெத்தலி சம்பல், மாசி சம்பல், முட்டமா, அதுக்கு நிறைய இருக்கு. என்னென்ன வேணுமோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப வாங்க கடகடன்னு சுவையான தேங்காய் பால் உப்புமா செய்யலாமா? வாங்க. உப்புமா செய்யறதுக்கு முதல் ரவையை வறுத்து எடுப்பான். சட்டி கொஞ்சம் இந்த ஈரங்கள் இருக்கு, காஞ்சி சூடாட்டும். இனி ரவையை வறுத்து எடுப்பான். நான் கொஞ்சம் கூடுதலாக தான் ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை வறுத்து வச்சோம்னா பழுதா போகாது, பூச்சி பிடிக்காது கூட இருந்தாலும். அதால நான் இந்த வறுத்து போட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்புமாக்கு எடுத்துட்டு மிச்சத்தை நான் 6 ஒரு போத்தலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் நாங்கள் பிறகு எடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் இல்லாட்டிக்கு வெளியிலே நீங்கள் வைக்கலாம், பழுதா போகாது. சரியா? இப்போ வடிவாக வறுத்து எடுப்பான். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நான் வறுக்கிறேன். ஊட்டி விட்டோம்னா எரிஞ்சிடு. இப்போ பாருங்க, ரவை நல்லா வறுபட்டுட்டுது. முதல் வறுபட முதல் ஸ்டார்டிங்ல போடைக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. வறுபட்டோன்னு பாருங்க, நல்ல ஈஸியா இருக்கும், கைக்கு நல்ல சுகமா இருக்கும், நல்ல வாசமும் வரும் வறுபட்டோன்னு. அங்க இறக்குவோம். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வறுக்கணும். ஏன்னு சொல்லுங்க, இந்த சட்டி சூட்டுக்கு அடி பிடிச்சிடும். பார்த்தீங்களா, நல்லா வந்திருக்கு, வறுத்தாச்சு. இனி நாங்கள் இங்கெல்லாம் சட்டியை வைப்போம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சிட்டு தான் நான் சேர்ப்பேன். அதால சட்டியை வச்சுட்டு எண்ணெயை விடுவோம், தேங்காய் எண்ணெய். சூடாட்டும். வெண்ணெய் சூடாயிட்டு உருளைக்கிழங்க பொரிச்சு எடுப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறோம். உருளைக்கிழங்கு பொரியட்டும். இப்ப பாருங்க, உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு எடுப்போம். சரிங்களா? இனி கத்திரிக்காய் பொரிச்சு எடுப்போம். கத்திரிக்காய் பாருங்க, இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறோம். கத்திரிக்காய் ஒரு அடியாக போடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்தது இன்னொருக்கா போடுவோமா? பொரியட்டுங்க. இப்போ பாருங்க, கத்திரிக்காய் பொறி போட்டுட்டு எடுப்போம். பார்த்தீங்களா, இல்லை வாசமா இருக்கேன். இந்த உப்புமாக்கு நீங்க கத்திரிக்காயோட இறாலும் பொரிச்சு போடலாம், நல்லா இருக்கும். ஆனா நான் மரக்கறிகள் போட்டு தான் செய்யறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பொரிச்சு எடுப்போம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முட்டமா வறுத்து கொண்டு இருப்போம். இதுல முட்டமா வறுத்து கொண்டு அதுக்கு பிறகு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உப்புமா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதுல உப்புமா வேலையை நான் எடுத்து செய்து கொண்டு தான் நீங்க முட்டமாவையும் வறுத்து கொண்டிருக்கேன். ஏன்னா முட்டமா ஓடர் எனக்கு. அங்கால ஷூட்டிங் ஏய், அங்கால ஷூட்டிங், இங்கால ஓடர். பாத்தீங்களா இந்த மாதிரி நக்கல பாருங்கவா. முட்டமா
உங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல நம்பர் தாரோம், அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். என்ன முட்டமா வேணுமெண்டா முட்டமா, வேற என்ன கறி பவுடர், அரைச்ச கறி தூள், சரக்கு தூள், கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல் எல்லாம் ஆர்டர் போடுங்க சரியா? ஓகே பாருங்க பிஸியா நடந்தோன்னு இருக்கு. எத்தனை கிலோ முட்டைமா? இது முட்டமா வந்து எனக்கு இன்றைக்கு 5 கிலோ ஆர்டர் உண்டு இது. அதால இப்ப அவசர அவசரமா செஞ்சு கொண்டிருக்கேன் சரியா? சூப்பரா இருக்குங்க முட்டமா, நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரியா? நீங்க கேட்கற மாதிரியே செஞ்சு தருவோம். தேங்காய் பூ வேணும்னா தேங்காய் பூ போட்டு செய்து தருவோம். அப்படி தேங்காய் பூ வேணாம்னா அது போடாம செய்து தருவோம். மிளகு சீரகம் வேணும்னா அது போட்டு செய்து தருவோம். வேணாட்டிக்கு போடாமலும் செய்து தருவோம் சரியா? சூப்பரா இருக்கும், நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரியா? இனி உப்புமா செய்வோம். இது ரவை வறுத்த சட்டியே வச்சாச்சு. இது பாருங்க கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம். இதோட கடலைப்பருப்பு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் பொரியட்டும். கருவேப்பிலை, என்னடா டயரை முடிச்சிட்டோம். பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இனி வந்து இதோட கேரட் வெட்டி வச்சிருக்கேன், போஞ்சி, கோவா, லீட்ஸ். இப்படி மரக்கறியில எல்லாம் போட்டு செய்ய நல்லா இருக்கும். மரக்கறி உப்புமா சரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்காய் பால் மரக்கறி உப்புமா பாத்தீங்களா? சூப்பர் பேர். இனி வந்து கேரட்டை சேர்ப்போம். போஞ்சி, கோவா, லீட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடக்கூடாது. அந்த மரக்கறியில இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வரும். உப்பு கொஞ்சமா சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இந்த மரக்கறியிலேயே இருக்கிற தண்ணியிலேயே நல்லா அவிஞ்சு அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க மரக்கறி எல்லாம் அவிஞ்சு தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லை. அந்த மரக்கறியில இருக்கிற தண்ணியிலே இப்படி அவிஞ்சு நல்லா வதங்கி வருது பாத்தீங்களா? உப்பு காணுமா மரக்கறிக்கு? பாப்போம். கேரட் சூப்பரா இருக்கு. இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பால், 3ஆம் பால். கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சமா கட்டத்தூள். இது உங்களுக்கு விருப்பம்ண்டா சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு ஸ்கிப் பண்ணலாம். என்ன இனி இதோட உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு கொஞ்சம் கூட சேர்க்க, ரவையும் நாங்கள் சேர்க்க போறோம். அதால தான் உப்பாண்டதுக்காக உப்பள்ளி கொட்டக்கூடாது நண்பர்களே சரியா? உப்பு பார்த்தானே பேர் உப்பள்ளி வேண்டாமே. இனி இது கொதிச்சு வந்தோடனே நாங்கள் ரவையை போட்டு கிண்டினோம்டா, கிண்டேக்கில் தான் பொரிச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் போடணும். இப்பவே சேர்க்கக்கூடாது. இப்பவே சேர்த்தோம்டா அதெல்லாம் கரைஞ்சிடும். என்ன கொதிக்கட்டும். இப்போ பாருங்க கொதிச்சு வருது நல்லா. சரிங்களா? இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே இனி நாங்கள் ரவையை சேர்க்கணும். நீ வருங்க ரவையை பூ போல வறுத்து வச்சிருக்கிறோமா, ஒரேடியா கவுட்டு கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சேர்க்கணும். இந்த மாதிரி ரவை நல்லா தண்ணி உறிஞ்சும், அதால பார்த்து சேர்க்கணும்.
மாதிரி எல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடும். இனி பாருங்க, இனிதான் நான் பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். முதலே சேர்த்தோம்னா எல்லாம் பொரிச்சது தானே, எல்லாம் நசிஞ்ச மாதிரி போயிடும். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடுவோம். ஒரு கரண்டியால கலக்க கஷ்டமா இருக்கு. இது எங்கட பழைய மெத்தட். நாங்க எப்பவுமே இப்படித்தான் செய்வோமே. நம்ம ஒரு கரண்டியால புட்டு கொத்தா இருக்கட்டுக்கு, முடியப்ப கொத்தா இருக்கட்டுங்க, எது என்னன்னா எனக்கு இப்படி ஒரு கையால கலக்க கஷ்டம்னா நான் இன்னொரு கரண்டி எடுத்துருவேன். எடுத்து இந்த மாதிரி தான் செய்வேன். என் பழைய வீடியோல போய் பாருங்க, சரியா? என்ன பே? பாருங்க, உதிரி உதிரியா சூப்பரான பூ போல தேங்காய் பால் உப்புமா ரெடி. எப்படி இருக்கு? இனி இறக்குவோம். எங்களோட உப்புமா ரெடி. பாத்தீங்களா? சுவையான தேங்காய் பால் உப்புமா ரெடி. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, வாங்க உப்புமா சாப்பிடலாம். பாருங்க, சூப்பரான உப்புமா. காணுமே, அப்புறம் சாப்பிடலாமே. இது வாழைப்பழத்தோடையும் சாப்பிடலாம் நண்பர்களே. வாழைப்பழம் இல்லாமலும் சாப்பிடலாம் நீங்க, சரியா? அது உங்கள் விருப்பம். நான் இப்ப வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். சில பேர் சீனி போட்டு சாப்பிடுவீங்க என்ன? வாங்க சாப்பிடலாம். சூப்பரா தான் இருக்குமே. என்ன சும்மா சாப்பிடுப்பாமா. அப்ப மேல வச்சு சாப்பிடுவீங்க. குதிரையில வச்சுதான் சாப்பிடணுமா? குதிரையில அது ஓடிடுங்க. ரொம்ப அப்படி இருக்கு நண்பர்களே, வேற லெவல் நண்பர்களே. வாழைப்பழத்தோடையும் சாப்பிடுப்பாமா, நல்லா இருக்கும். வாழைப்பழத்தோடு கடி, உப்புமா ஒரு இப்படி என்ன. உண்மைக்கும் வேற லெவல் நண்பர்களே. வாழைப்பழத்துக்கும் உப்புமாக்கும் வேற லெவலா இருக்கு. சும்மா நாங்க புட்டும் வாழைப்பழமும் சாப்பிட்டாக்கலானே. அதனால உப்புமாக்கும் வாழைப்பழத்துக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. சும்மாவே சாப்பிடலாம் நண்பர்களே, அப்படி ஒரு செம்ம டேஸ்டா இருக்கு. வாழைப்பழத்தோட சாப்பிட அட்டி தூள் வேற லெவலா தான் இருக்கு. விட்டா அப்படி இருந்தா சாப்பிடணும் இருப்பேன். அப்படி ஒரு சுவையா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை கிட்டா. நாங்க முட்டைமா வரது அடுத்த 2 வேலை நடந்துட்டு இன்னைக்கு சாப்பிட்டு வரேன். பசிக்குது, நல்லா இருக்கு. டீ வேணாம், டீ நடுவு குடிக்க கூடாது. சாப்பிட்டு வரேன்.